தர்மபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி நடு அள்ளி, செம்மாண்டகுப்பம், ஆண்டி அள்ளி, புழுதிக்கரை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெற்றிவேல். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. அதாவது பார்த்தோம்னா தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாமக சார்பில் முனைவர் சௌமியா அன்புமணி போட்டிடுறாங்க. இவர் கடந்த சில தினங்களாகவே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல கிராமமா சென்று வாக்குகளை சேகரித்து வருகிறாங்க. அது மட்டும் இல்லாம நேரில் சென்று தீவிர வாக்கு சேர்ப்பதனால அங்க இருக்கக்கூடிய பெண்களும் இவங்க ஆரத்தி எடுத்தும் பூ மேல தெளித்து தூவி வரவேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போகக்கூடிய அந்த கிராம வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு பாடுபடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தர்மபுரி மாவட்டத்துல முக்கிய பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை தீர்த்தாலே இங்க இருக்கக்கூடிய அந்த விவசாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு தர்மபுரி மாவட்டத்துல சிப்காட் அமைக்கிறதுக்கு நான் பாடுபடுகின்ற ஒரு உறுதியும் இந்த மாவட்ட மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவர் அன்புமணி முன்னாள் அமைச்சரா இருக்கும்போது, மத்திய அமைச்சரா இருக்கும்போது 108 ஆம்புலன்ஸ், அது மட்டும் இல்லாம கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி இதெல்லாம் கொண்டு வந்ததான் சொல்லியிருக்காங்க. மொரப்பூர் ரயில்வே திட்டம் அன்புமணி ராமதாஸ் தான் கொண்டு வந்தாருன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் தருமபுரி மாவட்டத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லணும்னா இங்க இருக்கக்கூடிய நான் எம்பி ஆகணும். அது மட்டும் இல்லாம நீங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் மாம்பழம் சின்னத்துல வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி கோரிக்கையும் வச்சிருக்காங்க. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல்.